பிள்ளைகளே பாருங்கள். 3வது கேள்வி நாம் செங்கும்பகத்தின் மேற்பரப்பின் பரப்பளவு 3வது வினாவுக்குள் நுழைந்துள்ளோம். 3வது வினாவை பார்த்தோமானால், ஆ 6 சென்டிமீட்டர் செங்குத்துயரம். பாருங்க எச்சத்தான் இதில் தந்திருக்காங்க. இந்த படத்தில் நோக்குவோமாயின் செங்குத்துயரம், செங்கும்பகத்திர செங்குத்துயரத்தை தந்திருக்காங்க. அது 6 சென்டிமீட்டர். அடுத்த ஏ பக்க நீளம், சதுரத்திர பக்க நீளம் 16 சென்டிமீட்டர். இது 2 தரவுகளையும் தான் தந்திருக்காங்க. பார்ப்போம் கேள்வி எப்படி கேட்காங்கன்னு பார்ப்போம். சதுர அடியின் ஒரு பக்கத்தின் நீளம் 16 சென்டிமீட்டர் ஆகவுள்ள, சதுர அடியின் ஒரு பக்கத்தின் நீளம் 16 சென்டிமீட்டர் ஆகவுள்ள சதுர அடியினால் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ஒரு இது வந்துட்டு 16 சென்டிமீட்டர், ஒரு பக்க நீளம் 16 சென்டிமீட்டர். செங்கும்பகம் ஒன்றின் செங்குத்துயரம், செங்கும்பகத்தில செங்குத்துயரம் அதுலயே தாராங்க. செங்கும்பகம் ஒன்றின் செங்குத்துயரம் 6 சென்டிமீட்டர் ஆகும். இப்ப கேள்வி என்ன கேட்காங்கன்னா, ஒரு முக்கோண முகத்தின் செங்குத்துயரம். அப்ப முக்கோண முகம்டா யார் இதுல? முக்கோண முகம்டா இவர செங்குத்துயரத்தை கேட்காங்க. இந்த முக்கோண முகத்திர செங்குத்துயரத்தை நம்ம என்ன எழுத்தால குறிக்கும்? எல்லுங்கிற எழுத்தால குறிக்கும். அப்ப நம்மகிட்ட எல்லை தான் கேட்காங்க. முக்கோண முகத்திர செங்குத்துயரம் எல். அப்ப இந்த எல்லை எப்படி காண்றன்னு பார்ப்போம். அடுத்து அதுலேயே 2வது கேள்வி கேட்காங்க, கூம்பகத்தின் மொத்த மேற்பரப்பின் பரப்பளவு ஆகியவற்றை காணுங்க. அப்ப கூம்பகத்திர மொத்த மேற்பரப்பின் பரப்பளவு காணணும்னாலே நம்ம எல்லாம் கண்டாதான் காணலாம். ஏன்னா நம்மளோட சமன்பாடை பாருங்க. செங்கும்பகத்திர செங்கும்பகத்தின் மொத்த மேற்பரப்பளவு சமன் என்ன சமன்பாடு பார்த்தோம்? ஏ வர்க்கம் சக 2AL. இதுதான் நாம் எடுத்த பொதுவான சமன்பாடு. இதுல தான் நம்ம வினாக்களை செய்ய போறோம். ஏ வர்க்கம் சக 2AL இங்க கூட இந்த செங்கும்பகத்திர மொத்த மேற்பரப்பளவை காணணுன்றாலே நம்மளுக்கு எல் தேவை. அவங்களே 1வது கேள்வியில கேட்டிருக்காங்க, இந்த எல்ற நீளத்தை நீங்க முதல்ல காணுங்க. அதாவது ஒரு முக்கோண முகத்தின் செங்குத்துயரத்தை காணுங்க ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க. அப்ப எப்படி நம்ம காண்ற பார்ப்போம். இது வந்துட்டு 6 தந்திருக்காங்க, இதுல நீளம் 16 தந்திருக்காங்க. எல்லாம் காணணும்டா எப்படி காண்ற? நம்ம பைதகரஸ் தேற்றம் பார்த்திருப்போம். ஏதாவது செங்கோண முக்கோணிக்கு, ஏதாவது ஒரு செங்கோண முக்கோணி ஒன்று எடுத்தோம்னால், செங்கோண முக்கோணிக்கு ஒரு செம்பக்கம், இதுதான் செங்கோணத்துக்கு நேரா இருக்கிற பக்கம் செம்பக்கம். இத உதாரணத்துக்கு சின்னு எடுத்தோம்னா, இதை ஏ பின்னு இதுல பக்க நீளங்களை குறிக்கோம்னா, இந்த செம்பக்கத்திர வர்க்கம் சி வர்க்கம் அது எதுக்கு சமனாக இருக்கும்னா, அது ஏனைய பக்கங்கள்ற வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கும். ஏ வர்க்கம் சக பி வர்க்கம்ங்கிற பெருமானத்துக்கு சமனா இருக்கு. இதுல கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கு. இதுதான் பைதகரஸ் தேற்றம். ஒரு செங்கோண முக்கோணில தான் இதை பயன்படுத்தலாம். முக்கோணில செம்பக்கத்தின் வர்க்கமானது அதன் ஏனைய பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன்கிறது பைதகரஸ் தேற்றம். இது பார்த்தோம்னா இந்த முக்கோணி எடுத்தோம்னா இந்த செங்கும்பகத்துல இப்ப நம்ம இந்த முக்கோணில எல்ல காணப்படும், செங்குத்துயரத்தை காணப்படும். காணணும்டா நம்ம பாருங்க, இதை பாருங்க அவங்களே தந்திருக்காங்க. இது வந்துட்டு ஒரு செங்குத்து தானே. இதுல இந்த செங்கும்பகத்துல செங்குத்து, அப்ப இவரது ஒரு செங்கோணம் உருவாகுது தானே, செங்கோணம் உருவாகுது. இதை பார்த்தோம்னா இது என்ன, இது வந்துட்டு ஏ வந்துட்டு 16 சென்டிமீட்டர். இது வந்துட்டு நடுப்புள்ளி தானே. யார நடுப்புள்ளி? சதுரத்தின் நடுப்புள்ளி. ஆகவே சதுரத்தின் மொத்த பக்கத்துல நீளம் 16 சென்டிமீட்டர் எனின் சதுரத்திர நடுப்புள்ளிண்டா இங்காலையும் இது 2 பகுதியாக 16 சென்டிமீட்டர் என்பது 2ஆக பிரிபடும். ஆகவே 16 2ஆல பிரிச்சால் இவர் வந்துட்டு 8 சென்டிமீட்டர்னு வரப்போறார். உணங்கிட்ட மாணவர்களே பாருங்கள், இது 6 சென்டிமீட்டர், இது 8 சென்டிமீட்டர். ஆகவே எல்லாம் காணப்படும். ஆகவே இது ஒரு செங்கோண முக்கோணி. ஆகவே இதுக்குள்ள இருக்கிறது செங்கோண முக்கோணி என்பதனால நம்ம யார தேற்றத்தை பயன்படுத்தணும்? பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தணும். ஆகவே பைதகரஸ் தேற்றம் என்ன சொல்றாரு? செம்பக்கத்தின் வர்க்கம். அப்ப இதுல யாரு இவர் செங்கோணத்துக்கு நேரம் இருக்கிறார்? செம்பக்கம். ஆகவே எல்ற வர்க்கம் இது இருக்கிறது. இந்த சமன்பாடு இருக்கிறது. முதல்ல நம்ம எல்லத்தான காணப்போறோம். அப்ப இதுக்கு பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தினோம்னா பைதகரஸ்
தேற்றத்தை பயன்படுத்தினோம்னா பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்த போறோம். செம்பக்கம் என்ன? எல். எல்லின் வர்க்கம் அவர் ஏனைய பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன் அறியப்படுறார். பார்ப்போம். ஆறின் வர்க்கம் ஆறுன்னு அவங்க தந்திருக்காங்க, 8ன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 8ன் வர்க்கம். ஆகவே எல் வர்க்கம் சமன் ஆறின் வர்க்கம் 36 சக 8ன் வர்க்கம். 8ன் வர்க்கம் எத்தனை? 64. ஆகவே எல் வர்க்கம் 2ஐயும் கூட்டினோம்னா 36ஐயும் 64ஐயும் கூட்டினோம்னா 100 வரும். 100. ஆகவே எல் வர்க்கம் 100 கண்டிருக்கோம். ஆனா நம்மளுக்கு எல்ற பெருமானம் தேவை. இப்ப எல்ற பெருமானத்தை காண்றா இத இந்த வர்க்க மூலம் இதுக்கு வர்க்க மூலம் எடுத்தோம்னா சரி 100. 100 எந்த எந்த வர்க்கமா இருக்குன்னு பார்த்தோம்னா இதுக்கு எல் வர்க்கம்ங்கிற மாதிரி இவர் வந்துட்டு 10 2 தரம் பெருக்கிறதால அவர் ஒரு 10 100. ஆகவே எல் வர்க்கம் சமன் 10ன் வர்க்கம். ஆகவே வர்க்கங்கள் இல்லாம பேத்துரும். எல் சமன் 10 சென்டிமீட்டர். ஆகவே நாம் இதுல செங்கும்பகத்தின் மொத்த மேற்பரப்பளவு காணுவதற்கான எல்லை பைதகரஸ் தேற்றத்தை வச்சு பயன்படுத்தி எடுத்திருக்கோம். அவை பைதகரஸ் தேற்றம் என்றால் உங்களுக்கு ஏற்கனவே இதுல பைதகரஸ் தேற்றம் பற்றி கூறியிருக்கும். இதுல இருந்து இந்த பைதகரஸ் தேற்றத்தை போட்டோம்னா எல்ற பெருமானத்தை கண்டிருக்கோம் 10 சென்டிமீட்டர். ஆகவே முதலாவது கேள்விக்கான விடையை நம்ம எடுத்துட்டோம். ஒரு முக்கோண முகத்தின் செங்குத்துயரம். ஆகவே முக்கோண முகத்தின் செங்குத்துயரம் எல் சமன் 10 சென்டிமீட்டர். இரண்டாவது கேள்வி கேட்காங்க, செங்கும்பகத்தின் மொத்த மேற்பரப்பளவை காணுங்க. அப்ப நம்மளுக்கு இப்ப ஏயும் தெரியும், நம்மளுக்கு எல்லும் தெரியும். அப்ப இதுக்கு பிறகு நம்ம பிரதிடுறது. ஆகவே இந்த கேள்வியில நம்ம ஒரே ஒரு விஷயத்தை தான் யோசிக்கும். என்னன்னு பாருங்க, இதுல வந்துட்டு எல்லை காணணும்டா நம்ம இந்த முக்கோணியை புறப்படுத்த இந்த செங்கோண முக்கோணிக்கு பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தணுங்கிற ஒரே ஒரு ஐடியா மட்டும்தான். அந்த ஐடியாவை பின்பற்றினோம்னா பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி எல் எடுத்தோம்னா மற்றது செங்கும்பகத்தின் மொத்த மேற்பரப்பளவை காண்றது பிரதியிடல் மட்டும்தான். ஏயும் தெரியும் எல்லும் தெரியும். அப்ப வாங்க செங்கும்பகத்தின் மொத்த மேற்பரப்பளவை இரண்டாவது கேள்விக்குரிய வினாவை பார்ப்போம். ஏ வந்துட்டு 16 16ன் வர்க்கம் சக 2 ஏக்கு பதிலாக 16 எல் நம்ம கண்டிருக்கோம் 10. ஆகவே 16ன் வர்க்கம் 16ன் வர்க்கம் எத்தனை மாணவர்களே? 16 தர 16 256 சக ஈர் 16 32 32 தர 10 320. ஆகவே இதெல்லாம் சுருக்கள். நாம் வாய்ப்பாட்டை போட்டு சமன்பாட்டை போட்டு அதுல இருந்து சுருக்களை மேற்கொள்றது. 256ஐயும் 320ஐயும் கூட்டினால் 576 சென்டிமீட்டர் வர்க்கம். இதுதான் செங்கும்பகத்தின் மொத்த மேற்பரப்பளவு. ஆகவே நாம் மூன்றாவது வினாவை இப்பொழுது செய்துள்ளோம். ஆம் பிள்ளைகளே, நாம் நான்காவது வினாவுக்குள் போவோம். சதுர அடியின் ஒரு பக்கத்தின் நீளம் 20 சென்டிமீட்டர் ஆகவும் ஒரு செங்கும்பகத்தின் செங்குத்துயரம் 12 சென்டிமீட்டர் ஆகவும் இருப்பின் கூம்பகத்தின் மேற்பரப்பின் பரப்பளவை காணுக. ஏற்கனவே மூன்றாவது வினாவில் பார்த்தபோதுதான் செங்குத்துயரம் செங்கும்பத்திர செங்குத்துயரம் தான் 12 சென்டிமீட்டர் தந்திருக்காங்க. பாருங்க, இதுல வந்துட்டு இந்த எச்சில இதை தந்திருக்காங்க. எச் சமன் 12 சென்டிமீட்டரா, ஏ சமன் 20 சென்டிமீட்டரா. இரண்டு தான் தரவு. நாலாவது வினாக்கு எச் சமன் 12 சென்டிமீட்டரும் ஏ சமன் 20 சென்டிமீட்டர். ஆகவே ஒரு செங்கும்பகம் ஒன்று எடுத்தோம் என்றால் இதுல ஏ சமன் 20 சென்டிமீட்டர் இல்ல எச் எத்தனையாம் 12 சென்டிமீட்டர். ஆகவே நாம் என்ன கேட்காங்கண்டா கூம்பகத்தின் மேற்பரப்பின் பரப்பளவு. ஆகவே நான் ஏற்கனவே மூன்றாவது கேள்வியில் செய்தது போன்றுதான் எல் நமக்கு தேவை. அப்ப அவங்க டிரெக்டா வந்துட்டு என்னத்தை கேட்காங்க? மேற்பரப்பின் பரப்பளவு. எல்லை கண்டு நீங்க இதை கேட்டது மூன்றாவது கேள்வி. இப்ப எல்லாம் அவங்கள்ட்ட கேட்கல, உங்களுக்கு அந்த ஐடியா உங்களுக்கே வரணுன்றதுக்காக வேண்டி டிரெக்டா கேட்காங்க செங்கும்பகத்தின் மொத்த மேற்பரப்பளவை காணுங்க. அப்ப அப்படி கேட்டாலே நமக்கு விளங்கணும் செங்கும்பகத்திர மொத்த மேற்பரப்பளவு. செங்கும்பகத்திர மொத்த மேற்பரப்பளவு
சமன் நம்மட சமன்பாடு ஏ வர்க்கம் சக 2ஏஎல் ஒரே ஒரு சமன்பாடு தான். அதில் தான் எல்லா கேள்வியும் செஞ்சுட்டு போகிறோம். ஏ வர்க்கம் சக 2ஏஎல். இப்போ இதில் நம்மளுக்கு எச் தான் தந்திருக்காங்க. எல் தெரிந்தால் தான் ஏ தெரியும், எச் தான் தந்திருக்காங்க. அப்போ எல்லை காணணும். எல்லை காண்றதுக்கு இது ஒரு செங்கோணம், செங்கோண முக்கோணம் என்ற இது செங்கோம்பகத்திர செங்குத்துயரம். ஆகவே இது வந்துட்டு ஒரு செங்கோண முக்கோணம். இந்த செங்கோண முக்கோணியை பார்த்தோம்னா எச் தெரியும். இந்த பக்க நீளம் காண்றதுக்காக வேண்டி நாம் இந்த சதுரத்திர ஒரு பக்க நீளம் 20 சென்டிமீட்டர் என்றால் இது அதில் நடுப்புள்ளியிலிருந்து போகிற இந்த கோடு வந்துட்டு எத்தனையா இருக்கும்? இது 20ஆக இருந்தால் இது 10 சென்டிமீட்டராக இருக்கும். 10 சென்டிமீட்டர். ஏண்டா இது நடுப்புள்ளி, சதுரத்திர அரைவாசியாக பிரிக்கணும். 20 அரைவாசியாக பிரிக்க இதில் நீளம் வரும் 10 சென்டிமீட்டர். எச் சமன் 12 சென்டிமீட்டர். ஆகவே இதுக்கு பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தினோம்னா இங்கே இந்த முக்கோணம் இப்படி தான் அமைய போகுது பாருங்க. இந்த செங்கோண முக்கோணி வந்துட்டு இங்கே ஹெச் வந்துட்டு 12 சென்டிமீட்டர், இது 10 சென்டிமீட்டர். நமக்கு எல் தேவை. ஆகவே பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்த போகிறோம். பைதகரஸ் தேற்றம் எல் வர்க்கம் சமன் 12 வர்க்கம் சக 10 வர்க்கம். எல் வர்க்கம் சமன் 12 வர்க்கம் 144 சக 10 வர்க்கம் 100. ஆகவே எல் வர்க்கம் சமன் 244. இது ஒரு நிறைவர்க்க எண் இல்லை 244. ஆகவே இதை சேடுகளாகத்தான் நாம் எழுத வேண்டும். 240 எல் எடுத்தோம்னா வர்க்க மூலம் 244 என்று வரும். ஆகவே இதுக்கு வர்க்க மூலம் எல் வர்க்கமூலம் 244 இதை சேடாக எழுதினோம் என்றால் 244 எல் சமன் 61 தர 4 என்று எழுதலாம். ஏன் இப்படி எழுதுறோம்டா 244 அதில் காணப்படுற முழு எண் நிறைவர்க்க எண்களால் பெருக்கமாக எழுதி போட்டு நிறைவர்க்க எண்களை வெளியால் எடுத்து சேடுகளாக எழுதலாம். ஆகவே 61 தர 4, 61 தர 4 244. இதில் 61 வந்துட்டு நம்ம நிறைவர்க்க எண் இல்லை, அதை எடுக்க இயலாது. ஆனால் 4 வந்துட்டு நிறைவர்க்க எண். 2 வர்க்கம் எழுதலாம். அப்போ அந்த 4லேருந்து 2 வெளியால் வரப்போகுது. ஆகவே எல் சமன் 2 வர்க்க மூலம் 61 சென்டிமீட்டர். இதுதான் எல்ற நீளம், முக்கோணிட செங்குத்து உயரம். ஆகவே முக்கோணிட செங்குத்து உயரத்தை ஒரு சேடுகளாக எடுத்திக்கும். சேடாக எடுத்திக்கும் 2 சேடு 61 வருது. சரி, இதை இப்போ நம்ம பார்ப்போம். இதுதான் எல்ற நீளம். இப்போ எல்ற நீளத்தை அங்கே கொண்டு பிரதியிடப்படும். எல் ஏ தெரியும். ஏ வந்துட்டு 20 சென்டிமீட்டர். செங்குத்து உயரம், முக்கோணியின் செங்குத்து உயரம் 2 சேடு 61 சென்டிமீட்டர். ஆகவே இதை கொண்டு பிரதியிடுவோம்பாங்க. இனி செங்கும்பகத்தின் மொத்த மேற்பரப்பு இந்த சமன்பாட்டில் பிரதியிடுறது மட்டும்தான். ஏ வந்துட்டு எத்தனை 20. ஆகவே 20 வர்க்கம் சக 2 தர 20. எல்லுக்கு பதிலாக எத்தனையா போட போகிறோம்? 2 சேடு 61 தர 2 சேடு 61. பார்ப்போம். 20 வர்க்கம் 400. இதை பார்ப்போம். 2 தர 20 40. 40 தர 2 80 சேடு 61. இப்போ பார்த்தோம்னா இது ஒரு விகிதமுறு எண், இது ஒரு விகிதமுறா எண். இரண்டையும் கூட்ட இயலாது. ஆகவே விடை அதே விடைதான் 400 80 சேடு 61 சென்டிமீட்டர் வர்க்கம் எழுதினோம்டா இதுதான் செங்கும்பகத்தின் மொத்த மேற்பரப்பளவு. இதை நம்மளுக்கு கூட்டணுண்டு அவசியம் இல்லை. விடையை எப்படியே நம்ம கொடுக்கலாம். விகிதமுறு எண் விகிதமுறா எண் இது ரெண்டையும் கூட்டி விடை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதிலேயே நம்ம விடையை கொடுக்கலாம். 400 சக 80 சேடு 61 சென்டிமீட்டர் வர்க்கம் என்பது இந்த செங்கும்பகத்தின் மொத்த மேற்பரப்பளவாக காணப்படும். பாருங்கள் மாணவர்களே, 5வது வினா. சதுர அடியின் ஒரு பக்கத்தின் நீளம் 6 சென்டிமீட்டர் ஆக உள்ள செங்கூம்பகம் ஒன்றின் ஒரு சாய்ந்த விளிம்பின் நீளம் 5 சென்டிமீட்டர் எனின் கூம்பகத்தின் மேற்பரப்பின் பரப்பளவை காண. இதுல பாருங்க, எச்சையும் தரல எல்லையும் தரல. எச்சும் இல்லை நம்மளுக்கு, எல்லும் இல்லை. செங்கூம்பகத்திர செங்குத்து உயரமும் தரல, முக்கோணிட செங்குத்து உயரமும் தரல. ரெண்டும் தராம சதுரத்திர பக்க நிலம் தந்திக்காங்க 6 சென்டிமீட்டராம். இதுல வித்தியாசமா சாய் விளிம்பு அந்த முக்கோணிட விளிம்பை தான் தந்திக்காங்க 5 சென்டிமீட்டர். ஆகவே இவ்வாறு தந்தால்
எவ்வாறு நம்ம இந்த வினாவை செய்வது என்று பார்ப்போம். எச் இல்லை, எச் இதில் தெரியாது. எச்சை வச்சு நம்ம எல்லை கண்டோம். ஆகவே இதில் எச்சை வச்சு எல்லையும் காண இயலாது. ஆகவே இந்த வினாவை எப்படி நோக்குவோம் பாருங்கள். இந்த வினாவில் இது 6 சென்டிமீட்டர், இந்த பக்கமும் 6 சென்டிமீட்டர். அப்போ இந்த முக்கோணிக்கு செங்குத்து உயரம் நம்மளுக்கு தேவை, எல் தான் தேவை. இந்த எல் நம்மளுக்கு தேவை, எல் தேவைண்டா. இந்த முக்கோணியை பாருங்க, இந்த முக்கோணிக்கு நம்ம செங்குத்து உயரம் அடிச்சோம்னா இது வந்துட்டு 6 சென்டிமீட்டர் ஆகிறது. சரி பாதியாக பிரிவடும் 3 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர். ஆகவே இந்த செங்குத்து முக்கோணியை பாருங்க, இந்த செங்கோண முக்கோணி இந்த எல் இந்த பக்கம் 3 சென்டிமீட்டர், இந்த பக்கம் 5 சென்டிமீட்டர். இப்படித்த செங்கோணம் உருவாகுது. இந்த முக்கோணியில செங்குத்து உயரம் அங்க செங்கோணம் உருவாகுது. ஆகவே இந்த முக்கோணி எடுத்தோம்னா இப்படிதான் அந்த முக்கோணி இருக்க போதும். இப்படிதான ஒரு முக்கோணி ஒன்று அதுல காணப்படுது. இப்படிதான் ஒரு முக்கோணி ஒன்று இருக்கு. இந்த முக்கோணியில கீழ்ப்பக்கம் வந்துட்டு 3 சென்டிமீட்டர். ஏன் நம்ம 3 சென்டிமீட்டர் எடுத்தோம்? இது வந்துட்டு பக்க நீளம் 6 சென்டிமீட்டர், இங்கிறது செங்குத்து உயரம், செங்குத்து அடிக்கம். இது 2 பகுதிகளாக பிரியுது, 3 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர். அவை கீழ்ப்பக்கம் அடி வந்துட்டு 3 சென்டிமீட்டராக காணப்படுது. அது 3 சென்டிமீட்டர். இந்த எல் எல் தான் நம்மளுக்கு தேவை, ஆனால் எல் நம்மளுக்கு தெரியாது. ஆகவே எல்லுங்கிற அடையாளத்தையே போடுவோம். அந்த சாய் விளிம்பு தந்திருக்காங்க 5 சென்டிமீட்டர். ஆகவே இதை பார்த்த உடனே உங்களுக்கு ஐடியா வரணும், இது ஒரு என்ன செங்கோண முக்கோணி. ஆகவே இவருக்கு யாரை பயன்படுத்தலாம்? பைதகாரஸ் தேற்றத்தை பயன்படுத்தலாம். ஆகவே இதில் நீங்கள் படத்தை கீறி சரி அந்த உரிய தகவலை குறிக்கக்குள்ளேயே உங்களுக்கு என்ன தேவைப்படுது அதையும் குறிச்சிங்கன்னா உடனடியாக உங்களுக்கு ஐடியா சரியா மண்டைக்கு படும். இது எத்தனை 5 சென்டிமீட்டர், இது 3 சென்டிமீட்டர். இதுக்கு அப்போ பைதகாரஸ் தேற்றத்தை பயன்படுத்தலாம். அப்படியே நீங்கள் அந்த ஐடியாவை அதில் போட்டிங்கன்னா பாருங்கள், பைதகாரஸ் தேற்றத்தை பயன்படுத்துகிறேன். பைதகாரஸ் தேற்றம், பைதகாரஸ் என்ன சொல்றாரு? பைதகாரஸ் தேற்றம் செம்பக்கம், செம்பக்கம் எது? 5 வர்க்கம் சமன் ஏனைய பக்கங்களின் வர்க்கங்களின் கொடுத்தவை 3 வர்க்கம் சக இவர் எல் நம்மளுக்கு தெரியாது. ஆகவே எல்லின் வர்க்கம் எல்லாம் காண போறோம். சரி, இது பாருங்க. இப்ப இதுல வந்துட்டு 5 வர்க்கம் 3 வர்க்கம் சக எல்லின் வர்க்கம். இப்போ எல்லை காணணும்டா நம்ம இதை தனிமைப்படுத்தணும். 5 வர்க்கத்தை 3 வர்க்கம், இந்த எல்லின் வர்க்கத்தை தனிமைப்படுத்தணும். இங்க கூட்டு பெறார், அங்கால போனா கழிபட போறார். ஆகவே 5 வர்க்கத்தை பாருங்க 25, 3 வர்க்கம் 9 சக எல்லின் வர்க்கம். இந்த சமனுக்கு இங்கால கூட்டு பெறார், அங்கால போனா கழிபட போறார். ஆகவே 25 கழித்தல் அடையாளம் 9 சமன் எல் வர்க்கம். ஆகவே 16, 25ல 9 போனா 16 எல் வர்க்கம். ஆகவே இவரை நிறைவர்க்க என்ன 4 வர்க்கம் எழுதலாம். இவர் எல் வர்க்கம். ஆகவே எல் சமன் 4 சென்டிமீட்டர். அப்ப எல்லை கண்டுபிடிச்சிட்டோம். எல் வந்துட்டு எத்தனை கண்டுபிடிச்சிக்கோம்? 4 சென்டிமீட்டர். ஆகவே எல் தெரிஞ்சா நமக்கு செங்கும்பகத்திர மேற்பரப்பின் பரப்பளவு காண்றது மிகவும் இலகுவான ஒரு விடயம். பிரதியிடுவது மாத்திரமே. தெரியும், எல் தெரியும். ஆகவே பிரதியிடுவது இலகுவாக காணப்படும். ஆகவே உங்க கேட்டுக்கிற கேள்வி செங்கூம்பகத்தின் மேற்பரப்பின் பரப்பளவு, செங்கூம்பகத்தின் மேற்பரப்பின் பரப்பளவு. பாருங்க, நம்ம கண்டுட்டோம். எல்ல பைதகாரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி கண்டிருக்கோம். ஆகவே எமது சமன்பாடு ஏ வர்க்கம் சக 2ஏஎல். ஏ வந்துட்டு பாருங்க 6 சென்டிமீட்டர். ஆகவே 6 வர்க்கம் சக 2, ஏ வந்துட்டு 6, எல் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 4 சென்டிமீட்டர். ஏ எத்தனை கண்டுபிடிச்சிக்கோம்? 4 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிக்கோம். ஆகவே 6 வர்க்கம் 36, 6 வர்க்கம் 36, 12 12 தர 4 48. ஆகவே 48 36 கூட்டினோம்டா 84 சென்டிமீட்டர் வர்க்கம். இதுதான் என்ன செங்கூம்பகத்தின் மேற்பரப்பின் பரப்பளவு. இதுல பாருங்க எச்சின் தரல எல்லும் தரல, ஆனா சாய் விளிம்பு தந்திக்காங்க. அந்த சாய் விளிம்பில இருந்து நம்ம என்ன செய்யறோம்? செங்கூம்பகத்தின் மேற்பரப்பின் பரப்பளவை காண்றோம். சில இதில் டிரெக்டாவை எல்லை தாராங்க, சில இதில் எச்சை தந்து எல்லை காண வைக்காங்க, சில இதில் எச்சும் தராம எல்லும் தராம சாய் விளிம்பை தந்தாங்கன்னா சாய் விளிம்புல இருந்து எப்படி பைதகாரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி எல்லை எடுத்திருக்கோம். எல்ல இருந்து செங்கூம்பகத்தின் மேற்பரப்பின் பரப்பளவு எடுக்க முடியும். பாருங்க, அந்த சமன்பாட்டை போட்டு விடை எடுத்திருக்கோம் 84 சென்டிமீட்டர் வர்க்கம்.